Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. RRB clerk உடைய மெயின்ஸ் குட் அட்டெம்ப்ட் என்ன, எவ்வளவு அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தா நீங்க எக்ஸாம் கிராக் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எக்ஸாம் பொறுத்தவரை எல்லா செக்ஷன்லயும் ஈஸியான கொஸ்டின்ஸ் நிறைய அவைலபிளா இருந்தது. ரீசனிங் செக்ஷன்ல குட் அட்டெம்ப்ட்னு பாத்தீங்கன்னா 28 இருந்து 32 வரை பண்ண முடியும். ஆப்டிடியூட் செக்ஷன்ல 20+ குட் அட்டெம்ப்டா இருக்கு. இங்கிலீஷ் செக்ஷன்ல 25+. அண்ட் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லயும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லயும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் எல்லாம் 40 கொஸ்டினுமே அட்டன் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பேசிக் ஷார்ட்கட் ஸ்டாப்ஸ், எக்ஸல், செக்யூரிட்டி இது மாதிரி தான் ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான் இருந்துச்சு. ஆர்ஆர்பி பியூ மாதிரி கஷ்டமா இல்லை. மற்றபடி கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்ச கரண்ட் அஃபேர்ஸை விட ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு மற்ற எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல எல்லாம் எப்படி கேட்பாங்களோ இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வச்சு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. கேபிட்டல்ஸ் வச்சு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாட்டிக் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க படிச்ச கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் தான், ஒரு 5-6 வந்தாலே ரேர் தான். ஸ்போர்ட்ஸ் கூட எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ இரானி கப்னா என்ன டோர்னமெண்ட், இந்த டோர்னமெண்ட் எந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி தானே கேட்டிருக்காங்களே தவிர யார் வின்னர் யார் ரன்னர்னு கேட்கல. இந்த டோர்னமெண்ட் எந்த பாஸ் பண்ணுவீங்க, ஸோ இந்த டோர்னமெண்ட் அப்படிங்கிறது எந்த ஃபீல்டை சார்ந்தது, அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்க படிக்கலன்னா கூட ஜென்ரலா நீங்க அட்டன் பண்ணியிருந்தாலே நிறைய சிஏ கொஸ்டின்ஸ் போட்டிருக்கலாம். இந்த கொஸ்டின் செலெக்ஷன் கரெக்டா பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் கிராக் ஆகிடும். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய மெயின்ஸ் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏகே சார் அண்ட் வெனம் சார் சேர்ந்து அப்கமிங் மெயின்ஸ் எக்ஸாமுக்காக நம்ம டிஎன் பேக்கர்ஸ் அகாடமி ஆப்ல ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ மினிமம் ப்ரைஸ் தான் போயிட்டு இருக்கு. டிஸ்கவுண்ட் முடியறதுக்குள்ள நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டு. ரீசனிங் செக்ஷன்ல இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இன்புட் அவுட்புட் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் எப்பவுமே ஆர்ஆர்பி கிளர்க்ல கேட்டதுல. ஸோ லாஸ்ட் மினிட் டிப்ஸ்ல நான் சொல்லியிருந்தோம், நீங்க அப்படி கேட்டா கூட அது ஈஸியா கேட்பாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸ் வீடியோல சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான இன்புட் அவுட்புட் தான். ஸோ கஷ்டமா கேட்டிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தா 2 டாபிக் டைம் கன்சூமிங்கா இருந்துச்சு. ஃப்ளோர் வித் பிளாட்டும் சர்டைன் நம்பர் ஆஃப் பசில்ஸும் கொஞ்சம் டைம் கன்சூமிங்கா இருந்துச்சு. மற்றபடி எல்லா கொஸ்டின்ஸும் அப்ரோச்சபிள் தான். ஸோ 28 இருந்து 32 அச்சீவபிளா இருந்திருக்கு ரீசனிங் செக்ஷனை பொறுத்தவரை. ஆப்டிடியூட் செக்ஷன்ல ஒரு டிஏ ரொம்ப ஈஸியாகவும் இன்னொரு டிஏ டைம் கன்சூமிங்காகவும் வேரியபிள் பேஸ் பண்ணி இருந்துச்சு. டேபிள் டிஏல வேரியபிள் பேஸ் பண்ணி இருந்தது. வேரியபிள் நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கொஸ்டின் ஈஸியா இருக்கும். ஆவரேஜ் பேஸ் பண்ணியும் வேரியபிள் பேஸ் பண்ணியும். ஸோ அதில் உள்ள இருக்கக்கூடிய கொஸ்டின்ல 2 கொஸ்டின்ஸ் கஷ்டமா இருந்துச்சு. அதை தவிர்த்து மற்றபடி எல்லாமே ஈஸி தான். இந்த டிஏ தவிர இருந்த மற்ற எல்லாமே ஈஸி. அண்ட் உங்களுக்கு ராங் நம்பர்ல மட்டும் டைம் கன்சூமிங்கா இருந்துச்சு. மற்றபடி அப்ராக்சிமேஷனோ அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆன்சர் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்க 20 இருந்து 22, 24 வரை அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் கிராக் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை சிங்குலர் ஃப்ளூரல்லாம் கேட்டிருந்தாங்க. கரெக்ட் கேட்டிருந்தாங்க. ஒரு ஆர்சி ரொம்ப பேராகிராஃப் ஃபுல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணா 5 கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி இருந்துச்சு, சின்ன ஆர்சி. இன்னொரு ஆர்சி கொஞ்சம் புரியாத ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு, பட் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அதையும் அட்டன் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கிலீஷ் 40 கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். என்ன அக்யூரேசியா நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 25 இருந்து ஒரு 28 அக்யூரேசியா அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு குட் அட்டெம்ப்டா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் கம்ப்யூட்டர் அவேர்னஸும் இது வரைக்கும் இல்லாத மாதிரி ரொம்ப ஈஸியா கேட்டிருந்தாங்க. ஸோ ஜென்ரலா இருந்துச்சு. கம்ப்யூட்டர்ல ஷார்ட்கட் பேஸ் பண்ணியிருந்தது. ஸோ இதுதான் ஆஸ்பிரன்ஸ் ஆர்ஆர்பி கிளர்க்குக்கான எக்ஸாம் ரிவ்யூ. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி மெயின்ஸ் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.